என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் மெதுவாகவும் உறுதியாகவும் நடக்கும். அது வெளியில சத்தம் போடாது, உள்ளுக்குள்ள தான் முதலில் தொடங்கும். நீ கவனிக்காம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் திரும்பி பார்த்தா நான் இப்போ பழைய நான் இல்லை உனக்கே புரியும். வராகி அம்மன் பாதுகாப்பு அப்படித்தான். அது கண்ணுக்கு தெரியாத கவசம், ஆனா வாழ்க்கையை முழுக்க மாற்றும் சக்தி. முதல் மாற்றம் உன் மனசுல நடக்கும் தங்கமே. முன்னாடி உன் மனசு எப்பவும் கலங்கியிருக்கும். சின்ன விஷயத்துக்கே பதற்றம், பயம், குழப்பம். என்ன ஆகுமோ, எப்படி சமாளிக்க போறேன் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். வராகி அம்மன் பாதுகாப்பு வந்த பிறகு அந்த ஓட்டம் மெதுவா குறையும். பிரச்சனை இருக்காது இல்லை, பிரச்சனை வந்தாலும் மனசு உடனே சிதறாது. ஒரு அமைதி உள்ளே வந்து உட்காரும். பார்த்துக்கலாம், இதையும் கடந்து போயிடலாம் ஒரு நம்பிக்கை உன் உள்ளே தானா எழும். இது நீ கற்றுக்கிட்ட தைரியம் இல்லை, இது அருள் தங்கமே. மனசு திடீர்னு பலம் அடையுது. அழ வேண்டிய இடத்துல கூட அழுகை குறையுது. அதுதான் முதல் மாற்றம். இந்த மனஅமைதி வந்த பிறகு நீ உன்னை நீயே மதிக்க ஆரம்பிப்பாய். முன்னாடி நீ உன்னை குறை சொல்லியிருப்பாய். நான் சரியில்லை, எனக்கு எதுவும் சரியா நடக்கல. வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவன் மெதுவா அந்த பழக்கத்தை விடுவான். நீ பரிபூரணமா மாறமாட்டாய், ஆனா உன்னை வெறுக்க மாட்டாய். உன் தவறுகளை புரிஞ்சுக்குவாய், உன் எல்லைகளை ஏற்றுக்குவாய். இந்த மனநிலை தான் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை தரும். இரண்டாவது மாற்றம் உன் வாழ்க்கையில் உள்ள மனிதர்களில் நடக்கும் தங்கமே. இது கொஞ்சம் வலிக்கலாம். வராகி அம்மன் பாதுகாப்பில் வந்த பிறகு உன் வாழ்க்கையில தேவையில்லாத முகங்கள் மெதுவா விலகும். சண்டையா இல்ல, பெரிய பிரச்சனையா இல்ல, தானா தூரம் உருவாகும். உன்னை பயன்படுத்தினவர்கள், உன் அமைதியை குலைத்தவர்கள், உன் வளர்ச்சிக்கு தடையா இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் தங்களுக்கே புரியாம உன்னிடமிருந்து விலகுவார்கள். இதை பார்த்து நீ ஆரம்பத்தில் வருத்தப்படலாம். இவங்களா இப்படி மாறிட்டாங்க ஆனா காலம் போக போக அது பாதுகாப்புன்னு புரியும். அதே நேரம் உன் வாழ்க்கையில சரியான மனிதர்கள் வர ஆரம்பிப்பார்கள். நிறைய பேர் இல்ல, 2-3 பேர் போதும். உன்னை முழுசா புரிஞ்சுக்காதாலும் உன் மனசை மதிக்குறவர்கள், உன் அமைதியை குலைக்காதவர்கள், உன் முன்னேற்றத்துக்கு பொறாமை படாதவர்கள். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு உறவுகள் குறையும், ஆனா உண்மை அதிகரிக்கும். கூட்டம் குறையும், ஆனா நிம்மதி கூடும். இதுதான் இரண்டாவது மாற்றம். இந்த மாற்றத்துக்கு பிறகு நீ தனிமையை பயப்பட மாட்டாய். முன்னாடி தனியாக இருந்தா என்ன ஆகுமோ தோணும். இப்போ தனிமை ஒரு ஓய்வா மாறும். உன்னோட நீ பேசிக்கிற நேரமா மாறும். இது பெரிய அருள் தங்கமே. எல்லாராலும் தனிமையில நிம்மதியா இருக்க முடியாது. வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களால மட்டும் தான் முடியும். மூன்றாவது மாற்றம் உன் வாழ்க்கை பாதையில நடக்கும் தங்கமே. இது பணம், வேலை, வாய்ப்பு, வளர்ச்சி இவையோட சம்பந்தப்பட்டது. வராகி அம்மன் பாதுகாப்பு வந்த பிறகு வாழ்க்கை ஒரே நாள்ல புரண்டு போடாது. ஆனா சின்ன சின்ன கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி வரும். நீ நினைக்காத வழி தோன்றும். முன்னாடி முயற்சி பண்ணியும் நடக்காத விஷயங்கள் இப்போ எளிதா நகரும். இதுக்கு காரணம் உன் மனசு அமைதியா மாறினதுதான். மனசு அமைதியானவனுக்கு முடிவுகள் தெளிவா வரும். தவறான இடத்துல ஆம் சொல்ல மாட்டாய். சரியான இடத்துல பயப்படாம ஆம் சொல்வாய். இதுதான் வாழ்க்கையை மாற்றும். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவன் தவறான அவசர முடிவுகளிலிருந்து காப்பாற்றப்படுவான். பெரிய இழப்புகள் தடுக்கப்படும். மெதுவான முன்னேற்றம் வரும், ஆனா அது நிலையானது. இந்த மூன்றாவது மாற்றத்தோட இன்னொரு அடையாளம் என்னன்னா, நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிடுறதை விடுவாய். முன்னாடி யார் என்ன வாங்கிட்டாங்க, யார் எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்து மனசு கனக்கும். இப்போ எனக்கு என்ன தேவையோ அது என் நேரத்துல வரும் ஒரு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை தான் பணவழிகளையும் வாய்ப்புகளையும் உன் பக்கம் இழுக்கும்.
என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு இந்த 3 மாற்றமும் ஒரே நாள்ல தெரியாது. அது மெதுவா ஆழமா நடக்கும். மனசு அமைதியாகும், மனிதர்கள் சுத்தமாகும், வாழ்க்கை பாதை தெளிவாகும். இதுதான் வராகி அம்மன் அருள். வெளியில் சத்தம் இல்லை, உள்ளே புரட்சி. நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு அமைதியா இருக்கிறாய்னா அதுவே ஒரு சாட்சி. வராகி அம்மன் உன்னை கைவிடல, உன்னை காக்குற விதம் தான் இது. பயப்படாதே தங்கமே, நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. நீ மட்டும் நம்பிக்கையை விடாம இரு. என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பு என்றது ஒரு வார்த்தை இல்லை. அது உன் வாழ்க்கையைச் சுற்றி உருவாகும் ஒரு மௌன வட்டம். அந்த வட்டத்துக்குள்ள இருக்கும்போது பல விஷயங்கள் உன்னை தொட முயற்சி செய்தாலும் உன் ஆத்துமாவை எட்ட முடியாது. நீ கவனிக்க மாட்டாய். ஆனா ஒரு நாள் திரும்பி பார்த்தா இதெல்லாம் என்னை ஏன் பாதிக்கவே இல்லன்னு ஆச்சரியப்படுவாய். அதுதான் பாதுகாப்பு. வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு மனசு முதலில் சுத்தமாகும் தங்கமே. சுத்தம் என்றால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. தேவையில்லாத சிந்தனைகள் குறையும். முன்னாடி உன் மனசு எப்பவும் எதிர்காலத்தை நினைச்சு பயந்திருக்கும், கடந்த காலத்தை நினைச்சு வருந்தியிருக்கும். இப்போ மெதுவா இப்போ இருக்குற தருணத்துல இருக்க கற்றுக்கொள்வாய். இப்போ என்ன செய்யலாம் நு யோசிக்க ஆரம்பிப்பாய். இதுதான் வாழ்க்கையை மாற்றுற முதல் அடையாளம். நீ கவனிக்கணும் தங்கமே, உன் மனசு இப்போ சில விஷயங்களை தானா மறுக்க ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி பிடிச்ச விஷயங்கள் இப்போ பிடிக்காம போகும். சில இடங்கள், சில மனிதர்கள், சில பேச்சுகள் எல்லாம் உன்னை சோர்வடைய வைக்கும் மாதிரி தோணும். இது மாற்றம். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவனுக்கு ஆத்துமா தானா வடிகட்டி ஆரம்பிக்கும். எது தேவையோ அது மட்டும் இருக்கும், மீதி எல்லாம் உதிரும். இந்த உதிர்வு வலி தரலாம் தங்கமே. ஏன்னா நீ பழகிய விஷயங்கள் போகுது. ஆனா நினைச்சு பார், உதிருற இலைகள் தான் மரத்துக்கு புதிய இலைகளை உருவாக்க இடம் தருது. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையிலும் பழைய சுமைகள் போகும் போது தான் புதிய அருள் வர முடியும். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு இன்னொரு மாற்றம் நடக்கும். அது வெளியில் தெரியாத மாற்றம். உன்னுள்ளே ஒரு எல்லை உருவாகும். எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல வேண்டாம், எல்லாருக்காக எல்லாம் செய்ய வேண்டாம், எல்லாருக்கும் புரிய வேண்டாம். உன் மனசு தானா முடிவு செய்யும். இது சுயநலம் இல்லை தங்கமே, இது சுயபாதுகாப்பு. இந்த எல்லை இல்லாதவர்கள் தான் வாழ்க்கையில அதிகமா காயப்படுவார்கள். நீ இப்போ மெதுவா கற்றுக்கிட்டிருக்கிறாய். எல்லா சண்டையும் நான் ஜெயிக்க வேண்டியதில்லை, எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, எல்லா அழைப்புக்கும் நான் போக வேண்டியதில்லை. இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா புரிஞ்சுக்கோ, வராகி அம்மன் உன் வாழ்க்கையை கையில் எடுத்துட்டாள். என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு உடல் கூட வேற மாதிரி பதிலளிக்கும். நீ அதிகமா சோர்வடைய மாட்டாய். முன்னாடி சின்ன விஷயத்துக்கே உடம்பு தளர்ந்திருக்கும். இப்போ மனசு அமைதியானதால் உடலும் ஒத்துழைக்கும். தூக்கம் சீராகும், சாப்பாடு மெதுவா ஒழுங்காகும். இது எல்லாம் பெரிய அதிசயம் மாதிரி தோணாது, ஆனா வாழ்க்கையை நீடிக்குற முக்கியமான அடையாளங்கள். இன்னொரு முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா தங்கமே? உன் வார்த்தைகள் குறையும், ஆனா எடை கூடும். நீ அதிகமா பேச மாட்டாய், ஆனா பேசுற வார்த்தைகள் நேரா இருக்கும். முன்னாடி நீ யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு உன்னை நீ காயப்படுத்திக்கிட்டே இருந்தாய். இப்போ மெதுவா அது மாறும். நீ அமைதியா இல்ல நு சொல்ல கற்றுக்கொள்வாய். அந்த இல்ல தான் உன் வாழ்க்கையில பெரிய ஆம் களுக்கு இடம் தரும். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு பணம் பற்றிய எண்ணமும் மாறும் தங்கமே. முன்னாடி பணம் இல்லாம வாழ முடியாது நு பயந்தாய். இப்போ பணம் வர வழி இருக்கும் நு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை காரணமில்லாமல் வராது. வாழ்க்கை உன்னை ஒரு இடத்துல காப்பாற்றும். பெரிய வீழ்ச்சிகளில் இருந்து தடுத்துவிடும். கடைசி நிமிஷ உதவிகள் வரும். அது யாரிடமிருந்து வரும், எப்படி இருக்கும் நீ கணிக்க முடியாது. ஆனா அது வரும்.
நீ கவனிக்கலையா? சில விஷயங்கள் நடக்காம போனதுக்கே இப்போ நீ நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாய். முன்னாடி அதே விஷயம் நடக்கலன்னா நீ உடைந்திருப்பாய். இப்போ நல்லதுக்குத்தான் நடக்கல நு மனசு சொல்றது. இது வராகி அம்மன் பாதுகாப்பின் அடையாளம். நடந்தது மட்டுமல்ல, நடக்காததும் அருள்னு புரிஞ்ச மனசு. என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவனுக்கு வாழ்க்கை ஒரே நேரத்துல எல்லாம் தராது. ஆனா தேவையான நேரத்துல தேவையானதை தவறாமல் தரும். அதிகமா தரமாட்டாள், குறைவா தரமாட்டாள். சமநிலை தான் அவளுடைய குணம். அந்த சமநிலை உன் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். நீ இனி அவசர முடிவுகள் எடுக்க மாட்டாய். யாராவது அழுத்தம் கொடுத்தாலும் உடனே சரி நு சொல்ல மாட்டாய். ஒரு நிமிஷம் அமைதியாய் யோசிப்பாய். அந்த ஒரு நிமிஷம் தான் உன்னை பெரிய தவறுகளிலிருந்து காப்பாத்தும். வராகி அம்மன் பாதுகாப்பு இப்படித்தான் வேலை செய்யும். சத்தமில்லாமல், ஆனா சரியான நேரத்துல. இன்னொரு விஷயம் கவனிக்கணும் தங்கமே. நீ இப்போ அதிகமா தெய்வத்தை நினைச்சு பயப்பட மாட்டாய். தவறு பண்ணிட்டேனா ன்னு அச்சம் குறையும். அதே நேரம் அகம்பாவமும் வராது. பயம் இல்லாத பக்தி தான் உண்மையான பக்தி. அந்த நிலைக்கு தான் வராகி அம்மன் உன்னை அழைத்துக்கிட்டிருக்கிறாள். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவா தெளிவாகும். நீ என்ன செய்ய வேண்டியவன், என்ன செய்யக்கூடாதவன், எங்கே நீ தாங்க முடியாது, எங்கே நீ மலரும், இது எல்லாம் உன் உள்ளுக்குள்ள தானா தெரியும். யாராவது சொல்லித் தர வேண்டியதில்லை. இந்த தெளிவு வந்துடுச்சுன்னா வாழ்க்கை பாதி சரியாகிடுச்சு. என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். அவர்கள் வாழ்க்கை கதையா மாறும். சாதாரண காட்சி மாதிரி இல்ல, பாடம் மாதிரி. உன்னை பார்த்து இன்னொருத்தன் தைரியம் எடுப்பான். உன் அமைதியை பார்த்து இன்னொருத்தன் சாந்தி கற்றுக்கொள்வான். நீ கடந்து வந்த பாதை இன்னொருவருக்கு வழிகாட்டியாகும். இதெல்லாம் நடக்கும் தங்கமே. நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உன்னை நீ சின்னப்படுத்தாதே. உன் பயணத்தை மதிக்க கற்றுக்கோ. வராகி அம்மன் பாதுகாப்பு உன்னோட இருக்குது. அதனால் தான் நீ இன்னும் நின்றுகிட்டிருக்கிறாய். அதனால் தான் நீ உடைந்தும் முற்றிலும் சிதறல. நம்பிக்கையோட இரு தங்கமே. மாற்றம் சத்தம் போடாது. ஆனா அது நிச்சயமா நடக்கும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். வராகி அம்மன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாள். என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பு உன்னோட இருக்கும்போது நீ தனியா நடக்குற மாதிரி தோணினாலும் உண்மையில நீ ஒருபோதும் தனியாக இல்லை. சில நேரம் வாழ்க்கை அமைதியா நிற்கும். எதுவும் நடக்காத மாதிரி தோணும். அந்த அமைதியை பார்த்து நீ பயப்படாதே. அந்த அமைதி தான் பெரிய மாற்றங்களுக்கு முன் வரும் அமைதி. வராகி அம்மன் வேலை செய்வது அப்படித்தான். சத்தமில்லாம, வெளியில் தெரியாம, ஆனா ஆழமா. நீ கவனிக்காம இருக்கலாம் தங்கமே. ஆனா உன் உள்ளுக்குள்ள பயம் குறைந்திருக்கு. முன்னாடி ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலே இது என்ன ஆகுமோ ன்னு மனசு பதறியிருக்கும். இப்போ அதே பிரச்சனை வந்தாலும் மனசு உடனே சிதறாது. பார்த்துக்கலாம் ன்னு ஒரு குரல் உள்ளே கேட்கும். அது உன் குரல் இல்லை. அது வராகி அம்மன் பாதுகாப்பு உன் மனசுக்குள்ள உருவாக்கிய தைரியம். இந்த தைரியம் உன்னை ஆணவமா மாற்றாது. மாறாக மென்மையா மாற்றும். நீ யாரிடமும் கத்த வேண்டிய அவசியம் இல்லாம போகும். உன் அமைதியே உன் பதிலா மாறும். உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் கூட ஏன் தெரியாம உன்னிடம் அமைதியாகி போவார்கள். இது உன் சக்தி இல்லை. இது உன்னை சுற்றியுள்ள அருள் வட்டம். என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு இன்னொரு விஷயம் நடக்கும். அவர்கள் வாழ்க்கையில தவிர்க்கப்பட்ட விபத்துகள் அதிகமா இருக்கும். சில முடிவுகள் கடைசி நிமிஷத்துல மாறும். சில பயணங்கள் நடக்காம போகும். சில உறவுகள் திடீர்னு முறியும். அந்த நேரத்துல நீ வருத்தப்படுவாய். ஆனா காலம் கழிச்சு திரும்பி பார்த்தா அது நடந்திருந்தா என்ன ஆகிருக்கும் ன்னு நினைச்சு நடுங்குவாய். அப்போ புரியும், அது இழப்பு இல்லை, காப்பு. நீ இப்போ மெதுவா உணர ஆரம்பிச்சிருப்பாய். எல்லா கதவுகளும் திறக்கணும்னு அவசியம் இல்லை. சில கதவுகள் மூடப்பட்டதால தான் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய்.
வராகி அம்மன் பாதுகாப்பு உன் வாழ்க்கையில தேவையில்லாத பாதைகளை தானா மூடிவிடும். நீ சண்டை போட வேண்டியதில்லை. நீ விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. விஷயங்கள் தானா உன் பக்கம் இருந்து விலகும். என் தங்கமே, உன் மனசு இப்போ உண்மையையும் போலியையும் சீக்கிரமா உணர ஆரம்பிச்சிருக்கு. யார் உன்னை உண்மையா பார்க்குறாங்க, யார் உன் சக்தியை உறிஞ்ச வர்றாங்கன்னு உனக்கு உள்ளுக்குள்ளே தெரியும். முன்னாடி நீ இதை புறக்கணித்திருப்பாய். இப்போ நீ அதை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இதுதான் பாதுகாப்பின் இன்னொரு அடையாளம். நீ அதிகமா பேச மாட்டாய். ஆனா தேவையான இடத்துல பேசுவாய். நீ எல்லாத்துக்கும் விளக்கம் தர மாட்டாய். ஆனா உன் செய்கைகள் தானா விளக்கம் தரும். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை நிரூபணம் செய்ய வேண்டிய மேடையா இருக்காது. அது அனுபவிக்க வேண்டிய பாதையா மாறும். பணம் பற்றிய பயம் மெதுவா உன்னை விட்டு விலகும் தங்கமே. பணம் வந்துடுச்சுன்னு இல்ல, ஆனா பணம் இல்லாம அழிந்துடுவேன் என்ற பயம் போகும். நீ உன் முயற்சியை நேர்மையோட செய்வாய். முடிவை முழுசா தெய்வத்துக்கே விட்டுவிடுவாய். இந்த ஒப்படைப்பு தான் பெரிய காப்பு. அப்போ வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது. நீ கவனிக்காம இருக்கலாம், ஆனா உன் பிரார்த்தனைகள் இப்போ மாறியிருக்கும். முன்னாடி இதை கொடு அதை கொடுன்னு கேட்டிருப்பாய். இப்போ என்னை காப்பாத்து, என்னை நேரா நடத்தின்னு கேட்பாய். இது தான் முதிர்ந்த பக்தி. வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்குத்தான் இந்த நிலை வரும். என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பு உன் வாழ்க்கையை அலங்கரிக்காது. அது உன் வாழ்க்கையை சுத்தம் செய்யும். தேவையில்லாத ஆசைகள் குறையும். தேவையில்லாத போட்டிகள் மறையும். உன் வாழ்க்கை மெதுவா எளிமையா மாறும். அந்த எளிமையில தான் உண்மையான வளம் இருக்கும். நீ இப்போ பிறர் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட மாட்டாய். சில நேரம் பார்த்தாலும் அது நீண்ட நேரம் உன் மனசில் இருக்காது. அவங்க பாதை அது, என் பாதை இது நூ உன் மனசு சொல்லும். இந்த தெளிவு வந்துடுச்சுன்னா மனசு நிம்மதியா வாழ ஆரம்பிக்கும். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு இன்னொரு முக்கியமான மாற்றம் நடக்கும். அவர்கள் தங்கள் வலியை மறைக்க மாட்டார்கள். அதே நேரம் அதை விளம்பரமும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் வலியோட நடக்க கற்றுக்கொள்வார்கள். அந்த நடையில் தான் அழகு இருக்கும். அந்த நடையில் தான் வலிமை இருக்கும். நீ ஒரு நாள் கவனிப்பாய் தங்கமே. உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய சத்தங்கள் இல்ல, ஆனா இரவுல நிம்மதியான தூக்கம் இருக்கும். காலை எழுந்ததும் மனசு கனமா இருக்காது. இதுவே பெரிய ஆசீர்வாதம். எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று. வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவன் வாழ்க்கையில் தோல்வியையே பார்த்தாலும் தன்னை தோல்வியா நினைக்க மாட்டான். நான் இன்னும் கற்றுக்கிட்டிருக்கிறேன் சொல்வான். இந்த மனநிலை தான் அவனை எப்போதும் முன்னே கொண்டு போகும். என் தங்கமே, நீ நினைச்சு பார். நீ இன்னும் நின்றுகிட்டிருக்கிறாய். உடைந்தும் முற்றிலும் சிதறல. இது தற்செயலா? இல்லை, இது பாதுகாப்பு. உன்னை சுற்றி ஒரு அருள் வட்டம் இருக்கு. அதனால தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். இனி உன் வாழ்க்கை சத்தமில்லாம வளரும். யாரும் கவனிக்காத மாதிரி. ஆனா சரியான நேரத்துல சரியான இடத்துல உன் வாழ்க்கை தன்னை வெளிப்படுத்தும். அப்போ நீ திரும்பி பார்த்து சொல்லுவாய், என்ன காப்பாத்தியது எனக்கே தெரியல, ஆனா யாரோ காப்பாத்தினாங்க. அந்த யாரோ தான் வராகி அம்மன் தங்கமே. நம்பிக்கையோட இரு. அமைதியோட நட. உன்னை நீ குறை சொல்லாதே. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். இந்த மாற்றங்கள் நடக்குது. நடந்துகிட்டே இருக்கும். சத்தமில்லாம, உறுதியா, அருளோட. என் தங்கமே, நீ இவ்வளவு நாளும் சுமந்த சுமைகள் எல்லாம் உன்னை பலவீனப்படுத்தல. அவை உன்னை ஆழமாக மாற்றின. உன் கண்களில் இப்போ ஒரு அமைதி இருக்கு. அது சிரிப்பா இல்ல, அது துக்கமும் இல்ல, அது புரிதல். வாழ்க்கை எல்லாம் எளிதா இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட மனசுக்கு வரும் அமைதி அது. அந்த அமைதிதான் வராகி அம்மன் உன் உள்ளுக்குள்ள விதைத்த முதல் விதை. நீ கவனிக்காம இருக்கலாம், ஆனா உன் எதிர்வினைகள் மாறியிருக்கு. முன்னாடி யாராவது உன்னை புறக்கணிச்சா உன் மனசு உடைந்திருக்கும். இப்போ அதே விஷயம் நடந்தாலும் அவங்களோட எல்லை அத்தனைதான் நீ அமைதியா புரிஞ்சுக்குற. இது உன் மதிப்பு குறைஞ்சதுனால இல்லை.
இது உன் சுயமரியாதை வளர்ந்ததுனால. வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை இனிமேல் நிரூபணம் செய்ய வேண்டிய இடமா இருக்காது. அது அனுபவிக்க வேண்டிய பயணமா மாறும். நீ யாரையும் கவர வேண்டிய அவசியம் இல்ல. யாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்ல. உன் உண்மை நிலை போதும். அது தான் உன் சக்தி. என் தங்கமே, சில நேரம் உனக்கு தனிமை பிடிக்கும். கூட்டத்தில இருந்தாலும் மனசு தனியாக இருக்க ஆசைப்படும். இதை நீ பலவீனம் நினைக்காதே. இது உன் உள்ளார்ந்த சக்தி திரும்ப உன்னிடம் சேரும் நேரம். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு தனிமை தண்டனை இல்லை. அது சுத்திகரிப்பு. நீ இப்போ குறைவா பேச ஆரம்பிச்சிருப்பாய். அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருப்பாய். இந்த மாற்றம் உன்னை பல இடங்களில் காப்பாத்தும். எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாய். உன் மௌனமே பல நேரம் உன் பதிலா மாறும். உன் வாழ்க்கையில் சிலர் திடீர்னு விலகினாங்க. காரணமே இல்லாம. அது உன்னை காயப்படுத்தியிருக்கும். ஆனா காலம் கொஞ்சம் கடந்த பிறகு நீ புரிஞ்சுப்பாய், அவர்கள் இருந்திருந்தா உன் அமைதி போயிருக்கும். வராகி அம்மன் பாதுகாப்பு அப்படித்தான். உன்னை விட்டு போக வேண்டியவர்களை சத்தமில்லாம அனுப்பிவிடும். என் தங்கமே, நீ இப்போ சிறிய விஷயங்களில சந்தோஷம் காண ஆரம்பிச்சிருப்பாய். ஒரு காலை காற்று, ஒரு அமைதியான இரவு, யாரும் கேட்காம கிடைத்த ஒரு உதவி. இவை எல்லாம் சாதாரணமா தோணினாலும் உண்மையில இவை அருள். இந்த அருளை கவனிக்க கற்றுக்கிட்ட மனசுக்கு வாழ்க்கை எப்போதும் வறுமையா தோணாது. பணம் பற்றி பேசும்போது நீ இனிமேல் பயத்தோட பேச மாட்டாய். பொறுப்போட பேசுவாய். என்ன ஆகுமோ ன்னு இல்ல, நான் என்ன செய்யணும் ன்னு கேட்பாய். இந்த மாற்றம் தான் உன்னை மெதுவா நிலைத்தன்மைக்கு கொண்டு போகும். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு பணம் தெய்வம் இல்லை. அது ஒரு கருவி மட்டும். உன் முயற்சிகள் எல்லாம் உடனே பலன் தராது. ஆனா அவை வீணாகாது. சில விதைகள் மண்ணுக்குள்ள அதிக நாள் இருக்கும். மேலே எதுவும் தெரியாது. ஆனா உள்ளே வேலை நடக்குது. நீ நம்பிக்கையோட தொடர்ந்து நடக்குற ஒவ்வொரு அடியும் அந்த விதைக்கு நீர். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் பெரிய சத்தங்கள் குறையும். பெரிய அறிவிப்புகள் குறையும். ஆனா நிலைத்த முன்னேற்றம் வரும். இதுதான் வராகி அம்மன் வழி. மெதுவானது, ஆழமானது, குலையாதது. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சிரிப்பாய். அந்த நாட்கள்ல நான் இவ்வளவு பயந்தேனா ன்னு. அந்த சிரிப்புல அகங்காரம் இருக்காது. கருணை இருக்கும். உன்னையே பார்த்து உனக்கு கருணை வரும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. உன் மனசு இப்போ தன்னை தானே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காது. தவறு நடந்தா சரி, கற்றுக்கிட்டேன் ன்னு சொல்லும். இந்த மனநிலை உன்னை சுமையிலிருந்து விடுவிக்கும். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு தண்டனைக்கான வாழ்க்கை இல்லை. கற்றலுக்கான வாழ்க்கை தான். என் தங்கமே, நீ யாரையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு இனிமேல் உன் தோள்ல இல்ல. உன்னை நீ காப்பாத்திக் கொள்ள கற்றுக்கிட்டால் போதும். உன் எல்லைகளை மதிக்க கற்றுக்கிட்டால் போதும். இது சுயநலம் இல்லை. இது சுயபாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் இனிமேல் சில அதிசயங்கள் நடக்கும். அவை பெரிய மேடை அதிசயங்கள் இல்ல. மனசுக்குள்ள நடக்கும் மாற்றங்கள். பயம் குறையும். நம்பிக்கை பெருகும். அமைதி நிலைக்கும். இந்த அதிசயங்கள் தான் நீண்ட நாள் இருக்கும். வராகி அம்மன் பாதுகாப்பு உன் வாழ்க்கையை பொன்னால அலங்கரிக்காது. அது உன் வாழ்க்கையை உறுதியாக்கும். அடித்தளம் போடும். புயல் வந்தாலும் குலையாத அடித்தளம். என் தங்கமே, நீ இப்போ எங்கே இருக்கிறாய் என்றால் அதுவே உனக்கு சரியான இடம். நீ இப்போ யார் என்றால் அதுவே உன் உண்மை நிலை. இன்னும் ஆக வேண்டியவன் நீயே. ஓட்டம் வேண்டாம். பதற்றம் வேண்டாம். அமைதியா நட. நம்பிக்கையோட இரு. உன் உள்ளார்ந்த குரலை மதிக்க கற்றுக்கொள். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் பாதை கண்காணிக்கப்படுது. உன் முயற்சி வீணாகாது. வராகி அம்மன் உன்னை முன்னாடி தள்ள மாட்டாள். உன் பின்னால் நின்று உன்னை தாங்குவாள். அதுதான் உண்மையான பாதுகாப்பு. இதுவரை வந்ததற்கே நீ வலிமையானவன் என் தங்கமே. இனி வரப்போவது அந்த வலிமை மலர ஆரம்பிக்கும் காலம். அமைதியா, ஆழமா, அருளோட
என் தங்கமே, இப்போ நீ வாழ்க்கையை பார்க்குற பார்வை மாற ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி எல்லாமே என்ன ஆகும் ன்னு கேள்வியா இருந்தது. இப்போ மெதுவா என்ன கற்றுக்கொள்ளலாம் ன்னு மாறுது. இந்த ஒரு மாற்றம் தான் உன்னை உள்ளுக்குள்ள இருந்து உயர்த்துது. சூழ்நிலை மாறலை என்றாலும் நீ மாறும்போது சூழ்நிலை உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ இவ்வளவு நாளா உன் மனசுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருந்த. சரியா? ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் பயம். அந்த சண்டையால தான் நீ களைத்து போயிருக்க. இப்போ அந்த சண்டை மெதுவா குறையுது. பயம் முழுசா போகல. ஆனா அதுக்கு மேல நம்பிக்கை நின்னுட்டு இருக்கு. அதுதான் பாதுகாப்பின் அடையாளம். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை எல்லா பதில்களையும் உடனே கொடுக்காது. ஆனா சரியான நேரத்துல சரியான கேள்வியை கொடுக்கும். அந்த கேள்வி தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். நீ இப்போ சில விஷயங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். நான் இதை ஏன் சகிச்சேன்? எனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த கேள்விகள் தான் உன் சுயமரியாதையை மீண்டும் எழுப்புது. என் தங்கமே, நீ இப்போ உன் உணர்ச்சிகளை மறைக்க முயற்சி செய்ய மாட்டாய். அதே நேரம் எல்லாருக்கும் காட்டவும் மாட்டாய். யாரிடம் எதை சொல்லணும்னு உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அளவுகோல் உருவாகுது. இது அனுபவம். இது கற்றுக்கிட்ட ஞானம். சில நேரம் உனக்கு காரணமே இல்லாம கண்ணீர் வரும். நீ அதை தடுக்காதே. அந்த கண்ணீர் பலவீனம் இல்லை. அது உன் உள்ளுக்குள்ள சிக்கியிருந்த சுமைகள் வெளியேறுற வழி. வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு அழுகை கூட சுத்திகரிப்பா மாறும். நீ கவனிச்சிருப்பாய், சில பிரச்சனைகள் இனிமேல் பெருசா தோணாது. முன்னாடி அதே விஷயம் உன் தூக்கத்தை கெடுத்திருக்கும். இப்போ இதையும் கடக்கலாம் ன்னு மனசு சொல்றது. இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? அது அனுபவத்தில இருந்து. தெய்வ பாதுகாப்போட சேர்ந்து வந்த அனுபவம். என் தங்கமே, நீ இப்போ யாரையும் மாற்ற முயற்சி செய்ய மாட்டாய். நீ உன்னை மட்டும் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வாய். இது தான் உண்மையான வளர்ச்சி. எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யுறவன் களைப்பான். தன்னை புரிஞ்சுக்கிட்டவன் அமைதியா இருப்பான். உன் வாழ்க்கையில் இனிமேல் சில தாமதங்கள் இருக்கும். அது உன்னை கோபப்படுத்தலாம். ஆனா அந்த தாமதங்கள் உன்னை காப்பாற்றுற தாமதங்கள். நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நீ தயாரா இருக்க மாட்டாய். வராகி அம்மன் பாதுகாப்பு அப்படித்தான். உன்னை தயார்படுத்திய பிறகே கதவை திறக்கும். நீ இப்போ உன் உடம்பையும் கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாய். சாப்பாடு, ஓய்வு, தூக்கம், இதெல்லாம் முக்கியம்னு உணர ஆரம்பிச்சிருப்பாய். இது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு இது அடிப்படை. உடம்பு சோர்ந்திருந்தா மனசு தளரும். மனசு தளர்ந்திருந்தா நம்பிக்கை தளரும். இதை நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் சிலர் உன்னை புரியாம போகலாம். நீ மாறும்போது எல்லாருக்கும் அது பிடிக்காது. நீ அமைதியா ஆனதையும் எல்லைக்கோடு போட்டதையும் சிலர் தூரமா போகும் காரணமா நினைப்பார்கள். அது உன் இழப்பு இல்லை. அது உன் பாதுகாப்பு. நீ இப்போ உன் கடந்த காலத்தை நினைச்சு உன்னை நீ தண்டிக்க மாட்டாய். அப்போ நான் இப்படி செய்திருக்கக்கூடாது ன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாய். அப்போ எனக்கு தெரிந்த அளவுக்கு சரியா செய்தேன் ன்னு சொல்லுவாய். இந்த மன்னிப்பு தான் உன்னை சுதந்திரமா மாற்றும். வராகி அம்மன் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் இல்ல. அது ஒரு நடைபயணம். சில நேரம் வேகமா நடப்பாய். சில நேரம் நின்று மூச்சு வாங்குவாய். ஆனா பாதையை விட்டு விலக மாட்டாய். அதுதான் முக்கியம். என் தங்கமே, நீ இப்போ உன் உள்ளார்ந்த குரலை அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். எல்லாருடைய ஆலோசனையையும் பின்பற்ற மாட்டாய். உனக்கு சரியா தோணுறதை மட்டும் எடுத்துக்கொள்வாய். இது அகங்காரம் இல்லை. இது பொறுப்பு. உன் வாழ்க்கையில் இனிமேல் சில சிறிய சந்தோஷங்கள் பெரிய அர்த்தம் பெறும். ஒரு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம போனது. ஒரு இரவு நிம்மதியா தூங்கினது. யாரோ ஒரு நல்ல வார்த்தை சொன்னது. இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா தோணும். இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா வாழ்க்கை உன்னை வறியவனா வைக்காது. நீ இப்போ யாருடைய வெற்றியையும் பார்த்து உன்னை ஒப்பிட மாட்டாய். அவங்க நேரம் அது, என் நேரம் இது ன்னு புரிஞ்சுக்குவாய்.
இந்த புரிதல் தான் பொறாமையை அழிக்கும். பொறாமை போன இடத்துல அமைதி வரும். என் தங்கமே, வராகி அம்மன் பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒழுங்கை கொண்டு வரும். வெளியில் குழப்பம் இருந்தாலும் உன் உள்ளுக்குள்ள ஒழுங்கு இருக்கும். என்ன செய்யணும், எதை விட்டுவிடணும் என்ற தெளிவு மெதுவா வரும். நீ இப்போ உன் பயத்தை முழுசா ஜெயிக்க மாட்டாய். ஆனா பயத்தோட நடக்க கற்றுக்கொள்வாய். அதுதான் தைரியம். பயம் இல்லாதவன் தைரியமானவன் இல்லை. பயத்தையும் தாண்டி நடக்கிறவன் தான் தைரியமானவன். என் தங்கமே, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். அது தற்செயலா இல்லை. உன் கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. இனி வரப்போவது எல்லாம் எளிதாய் இருக்காது. ஆனா நீ அதை தாங்கும் அளவுக்கு வலிமையா இருப்பாய். அமைதியா இரு. உன்னை நீ நம்பு. உன் பாதையை அவசரப்படுத்தாதே. வராகி அம்மன் உன் அருகிலேயே இருக்கிறாள். உன்னை முன்னே இழுத்து செல்ல அல்ல, விழாமல் தாங்கிக் கொள்ள. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் என் தங்கமே. இந்த உண்மை போதும். அதிலிருந்து தான் எல்லாமே மலரும்.